உலகத்தை காக்கும் முருகன் கூட ஒரு நாள் ஐயப்பனை எதிர்த்து சண்டை போட்டார். ஆனா கடைசியில் நடந்தது அதிர்ச்சி. ஒரு நாள் தேவலோகத்தில் ஒரு பெரிய வாதம் எழுந்தது. இந்த உலகில் உண்மையான வீரன் யார்? முருகன் முன்வந்து பெருமையாக சொன்னார், அசுரர்களை அழித்தவன் நான், என் வேல் உலகை காக்கும். அமைதியாக இருந்த ஐயப்பன் சிரித்து சொன்னார், சக்தி இருந்தால் போதாது, தர்மம்தான் முக்கியம். இருவரும் நேருக்கு நேர் நின்றார்கள். காற்று வேகமாக வீசியது, பூமியே அதிர்ந்தது. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் செய்யுங்கள். ஐயப்பனை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகன் தனது வேல் எறிந்தார். அது மின்னல் வேகத்தில் வானத்தை கிழித்து பாய்ந்தது. ஆனால் ஐயப்பன் அமைதியாக ஒரே அம்பில் அந்த வேலை நடுவே நிறுத்தினார். அக்னி சக்தியும் தர்மத்தின் ஆற்றலும் மோதிய போது உலகமே குலுங்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் சிவன் மற்றும் விஷ்ணு தோன்றி, நிறுத்துங்கள் என்று கட்டளையிட்டனர். நீங்கள் இருவரும் எதிரிகள் அல்ல, ஒரே தெய்வத்தின் சக்தி என்ற உண்மை வெளிவந்தது. இருவரும் ஆயுதங்களை இறக்கினர். சண்டை முடிந்து சகோதர அன்பு தொடங்கியது.